ஏஜஸ்ல இருந்து ஒரு கொஸ்டினை எப்படி ஈஸியா குயிக் அப்ரோச் பண்றது அப்படின்றது தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஏஜ் ஆஃப் அ ஃபாதர் 6 years ago வாஸ் 6 times தென் த ஏஜ் ஆஃப் ஹிஸ் டாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 6 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதரோட ஏஜுக்கும் டாட்டரோட ஏஜுக்குமான ரேஷியோ என்ன இருக்குன்னா, டாட்டருக்கு 1 இருந்ததுன்னா ஃபாதருக்கு 6 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் பாருங்க. 3 years hence 3 வருஷத்துக்கு அப்புறம் the father will be thrice as old as his daughter. அதாவது இவங்களுக்கு 1 இருந்ததுன்னா ஃபாதருக்கு 3 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இயர்க்கான டிஃபரன்ஸ் என்னன்றதை எடுத்துக்கோங்க. -6க்கும் +3க்குமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 9. ஸோ 9 இன்டூ நம்ம இப்போ இந்த டாட்டரோட ஏஜ் தான் கேட்டிருக்காங்க, பிரசன்ட் ஏஜ் ஆஃப் டாட்டர் கேட்டிருக்காங்க. நம்ம 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய டாட்டரோட ஏஜ் வந்து எடுத்துக்கிறோம் 1. ஸோ இந்த கீழே இருக்கக்கூடிய எடுத்துக்கிட்டோம் அப்படின்றனால இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. 6க்கும் 1க்குமான டிஃபரன்ஸ் 5 டிவைடட் பை இதையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. 6 1s are 6, அதே மாதிரி 1 3s are 3, 6க்கும் 3க்குமான டிஃபரன்ஸ் 3. கீழே போட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 15 அப்படின்றது கிடைக்கும். இது நம்ம எடுத்துக்கிட்ட 1உடைய ஏஜ், அதாவது 3 வருஷத்துக்கு அப்புறம் டாட்டருடைய ஏஜ் வந்து 15. 3 வருஷத்துக்கு அப்புறம் டாட்டருடைய ஏஜ் 15 அப்படின்னா நமக்கு கேட்டிருக்கூடியது பிரசன்டேஜ் என்னன்றது கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு -3 பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரசன்டேஜ் ஆஃப் டாட்டர் என்னன்னு கிடைச்சிரும், 12 அப்படின்றது கிடைச்சிரும். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே மாதிரி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கீழே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்காக வச்சிருக்கேன். இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.